வணக்கம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 5 பிப்ரவரி 2025. இன்று குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை, வளர்பிறை. வருடம் பிறந்து 36வது நாள் இன்று. இன்று வளர்பிறை அஷ்டமி காலை 3:20 வரை, பரணி மாலை 11:18 வரை. இன்றைய யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம் கலந்திருக்கிறது. புதன்கிழமை அஷ்டமி வந்தால் புதாஷ்டமின்னு பேர். அது உசந்த நாள். நல்ல நேரமானது காலை 11லிருந்து 12 மணி வரை, மாலை 4:30லிருந்து 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30லிருந்து 2:30. காலைங்கிறது மாலைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. மாலை 6:30லேருந்து 7:30 வரை. இன்றைக்கு ராகு காலம் மதியம் 2லிருந்து 1:30 வரை. குளிகை 10:30லிருந்து 12 வரை வரைக்கும். யமகண்டமானது காலை 7:30லிருந்து 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கரண நாழிகை 6லேருந்து 7:30 வரைக்கும். மகர லக்னத்திலே சூரியன் இருப்பு நாழிகை 1:24 விழாணிகள். சூரிய உதயமானது 6:36 உதயித்தது. இன்றைய நாளின் சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை என்ற 2 நட்சத்திரங்களுக்கு. இந்த நாளின் கோச்சாரங்கள் குருவானவர் ரிஷபத்திலே வக்கரத்திலும், மிதுனம் செவ்வாயில் அமர்ந்திருப்பதும், 5ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். குருவின் 5 கன்னி. சூரியனானவர் மகரத்தில் அமர, சனி கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். சனியும் புதனும் சேர்க்கை. ராகு சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்திருக்க, பரணி நட்சத்திரமான நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கிறார் மேஷ ராசியில். நமக்கு பல தோஷங்களும் நீங்க வேண்டும். ஏன்னா நிறைய தோஷம் இருக்குது. புத்திர தோஷம், தர்மகர்மாதி தோஷம், அப்படின்னு நிறைய தோஷம் இருக்குது. அந்த தோஷங்களெல்லாம் நீங்கணுன்னு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சக்கரபாணி சுவாமி சந்நிதிக்கு போய் நின்னா போதும், எல்லா தோஷமும் புரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவசியம் இந்த மனதில் இருத்தி செய்யுங்கள். உத்தராயண புண்ணிய காலத்தில் நார்மலாக சொல்லக்கூடியது பீஷ்ம தர்ப்பணம் அப்படின்னு. அதற்கான நாள் இந்த நாள். இன்றைக்கி மருதமலை முருகன், பழனி ஆண்டவர் இங்கெல்லாம் உற்சவம் நடக்கும். திருமையத்தில் ஆண்டாள் பிரியாவடை கொடுக்கக்கூடிய உற்சவம் இன்றைக்கி நடக்கும். எண்ணெய் காப்பு உற்சவங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். வழக்கமாக சொல்லுவோம், எல்லாத்தையும் எல்லோரும் செஞ்சிட முடியுமா சார், எதுக்கான கணக்கு வச்சுக்கணுமே அப்படின்வோம். அதாவது பழமொழியாக சொல்லணுன்னா, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுவது அப்படின்னு மனசில் வச்சுப்போம். அந்த மாதிரி எதையுமே கால்குலேட்டிவ் டிசிஷனோடு போகும்போது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்பவுமே கிடைக்குங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே கால்குலேட்டிவாக இருங்க. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய நாள் பஞ்சாங்கத்தின்படி திதி, வார, நட்சத்திர, யோக கரணங்கள்னு பார்க்கும்போது இன்றைக்கு அஷ்டமி திதின்னு பார்க்குறோம். அஷ்டமி திதியில் கன்னியும் மிதுன ராசிக்காரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு கிருஷ்ண பாதத்தை பிடித்து கொள்வது நல்லது. இந்த அஷ்டமி திதியும் போது டான்ஸ் கற்றுக்கிறது, ஏன்னா பஞ்சமுகம் கொண்ட சிவன்
அப்படி டான்ஸ் பண்ணுவார் இல்லையா நடராஜ பெருமான், அதனால் டான்ஸ் இன்றைக்கி நல்லது. அதே மாதிரி நிறைய அயன் ரிலேட்டடான தளவாடங்கள்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் இருந்தால் இன்றைக்கி பண்ணலாம். ரூஃப் கார்டனிங், ரூஃப் போடுறது, சென்ட்ரிங் போடுறது, அந்த வேலையெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். இன்றைய நாளிலே புதன்கிழமையினாலே புதன் விஷ்ணுவின் அம்சம். விஷ்ணுவின் சொன்னால் பச்சை கலர், பச்சை காய்கறிகள், வீட்டு அலங்கார பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். விளையாட்டு பொருட்கள் வாங்கலாம். கல்வி சம்பந்தமான பொருட்கள் இன்றைக்கி வாங்கலாம். பேனா, பென்சில் போன்ற எழுது பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். இன்றைக்கி வாங்க வேண்டாதுன்னு கேட்டிங்கன்னா அரிசி வாங்க வேண்டாம், மருந்து வாங்க வேண்டாம், மண்ணெண்ணெய் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க. மண்ணெண்ணெய் இப்போ இல்லையே சார்னுங்கன்னா கேஸ் மாதிரி விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா இன்றைக்கி பரணி நட்சத்திரம். பரணினாலே தரணி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பேச்சு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எப்பயுமே வளர்ச்சியை கொடுக்கும். பரணினா அடுப்புன்னு சொல்லுவோம் நார்மலாக, குக் பண்ணுற அடுப்பு. அந்த அடுப்புனாலே எல்லாத்தையும் குக் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நார்மலாக ஒரு ஃபேஸ் டல்லாக இருக்கிற ஃபேஸை மாற்றி கொடுக்கறது மாடலிங் அப்படிங்கிற ஒரு இதில் போகும்போது மேக்கப் போடுவாங்க இல்லையா. அந்த ஃபேஷன் டிசைன் தொழில்களெல்லாம் இந்த நாளில் செய்யலாம். வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, புகைப்படம் எடுப்பது போன்ற காரியங்கள் எல்லாம் தொடங்குவதாக தான் இன்றைக்கி ரொம்ப நல்லது. அதை மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். விவசாயம் பண்ணுறது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது மோட்டர் வாகனங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். ஹோட்டல், சட்டத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆரம்பித்து பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி அடுப்பு வைக்கலாம். புதுசாக எதனா கல்யாணம் பண்ணி பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு அடுப்புலாம் வாங்கி கொடுக்கணுன்னா இன்றைக்கி வாங்குங்க, அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் க்ரீட்டிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் டிசைன் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை இன்றைக்கு புது டிசைன்ஸ் எதாவது யோசித்து பண்ணுங்கள், நல்ல ஒரு வைப்பை கொடுக்கும். அஸ்வினி தாண்டி தான் பரணி வரும். அப்படிங்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரத்துக்காரனுடைய சாரல் இங்கே கொஞ்சம் இருக்கும். விஷக்கடிக்கான மருந்துகள் எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு விஷ மந்திர உபதேசம் பெறுவதற்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நல்ல நாளாக அமையும். யோகம்னு பார்த்தேன்னா இன்றைக்கி 27 யோகத்தில் 24வது யோகமான சுப்ரம் அப்படிங்கிற யோகம் வரும். இது ஒரு நல்ல யோகம். தெய்வ பக்தியையும் தெய்வ நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடிய யோகமாக இந்த யோகம் அமையும். இவர்களுக்கு கடவுள் அருள் உண்டு. எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மன உறுதியை கொடுக்கும். அதனால் எதையுமே ஃபேமாக பண்ணணுன்னா இன்றைக்கி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நல்ல புதன் அஷ்டமியோடு இருக்குது. அப்படின்னா நல்ல ஒரு புதாஷ்டமினா ஒரு நல்ல உசந்தமான நாள். அதனால் இன்றைய நாளில் கரணநாதனாக பத்திரை கரணம் அப்படின்னு கோழியுடைய கரணம் இருக்கும். எதையுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் போய் முருகனை வழிபடுவது நல்லது. உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் எதுவும் இருந்ததுன்னா சட்ட ஆலோசகரை பார்ப்பது நல்லது. அந்த ஆராய்ச்சியில் எதனா ஈடுபட்டிருப்பாங்க, லேப் டெக்னீஷியன்ஸ்லாம் இருந்தீங்களா, லேப் க்ரியேட் பண்ணணுன்னு எதனா இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறது நல்லது. கேது பகவான் தான் இந்த கரணத்துக்குடைய நாதன். அப்படிங்கிறதுனால மருத்துவ தொடர்பான மருந்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நீர்மோர் அப்படிங்கிறது பண்ணிவிட்டு ஜனங்களுக்கு கொடுக்கறது, பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தானியத்தை போடுறது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். அஷ்டமிங்கிறனாலையும் கோவிலுக்கு செல்லக்கூடிய முடியாதவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. தொடர்ந்து நாம் ராசிகளின் பலனை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரன் பண வரவு குறைவில்லாமல் பார்த்து கொள்வார். செலவுகள் போக ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய காலமாக இந்த நாள் அமையும். திருமண வயதிலே உள்ள பிள்ளைகள் பெண்களுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும். பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கும் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலே இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது குறைந்துவிடும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள். அதனால் மனசிலே உற்சாகம் ஏற்படும். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளில் ஈடுபடுங்கள். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பு தருவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். கணவரிடம் நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த வீட்டு சாதனம் ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகத்தில் செல்லும் அலுவலக பெண்களுக்கு பணி நெருக்கடி கொஞ்சம் குறைந்து ஒரு உற்சாகமான சூழல் காணப்படுவதனாலே உற்சாகமாக இருப்பீர்கள். மேலும் உற்சாகத்தை கூட்டுவதற்கு 4-7 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். முழுமுதற் கடவுள் விநாயகனை மனத்தில் நினைப்பதனாலே வழிபடுவதனாலும் வாழ்விலே முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, செலவுகள் சமாளிக்கும் அளவுக்கு இருக்கும். பணம் கையில் உற்சாகமாக இருக்கிறதுனால உற்சாகம் உண்டு. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல தான் ராசியில் சந்திரன் இருக்கப் போகிறார். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு உடனே நிவாரணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் பாதிப்பும் உடனே ரெக்கவரியும் இருக்கும். சிலருக்கு வீட்டிலே தெய்வ வழிபாடுகள் நிகழ்த்தும் வாய்ப்புகளும் உண்டாகும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வு நீங்கிவிடும். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழப் போகிறீர்கள். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயம் உண்டு என்பதனாலே உற்சாகமாக பணிகளிலே ஈடுபடுவீர்கள். நிர்வாகத்தினர் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதனாலே பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்காது. அலுவலகத்திலே செல்லும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கக்கூடும். இந்த நாளை இனிய நாளாய் மாற்றுவதற்கு 5-7 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே அனைத்து விதமான சங்கடங்களையும் நீக்கிவிடுவதற்கு முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்த பலனாக அமையும் என்பதனாலே முருகனை நினைக்க உங்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து விதமான நன்மைகளும் வந்து வாய்க்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நேயர்களே, பிள்ளைகளாலே மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாள். அவர்களுக்கு மூலம் பண வரவுக்கும் வாய்ப்புள்ளது. வாழ்க்கை துணை வழியிலே மகிழ்ச்சி உண்டாகும். உடன் பிறந்தவர் வருகை மகிழ்ச்சி மனத்துக்கு கொண்டு வந்து தரும். அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும். சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தெய்வீக பணிகள் பிரார்த்தனைகள் உங்கள் வீட்டிலே வச்சு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்திலே சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவி செய்வதனாலே பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையுடன் நடந்து கொள்வார்கள். அதனால் நல்ல ஒரு சூழ்நிலை அமையும். வியாபாரத்திலே விற்பனை இருந்தாலும் அதற்கென்ற லாபம் கிடைக்காதனாலே பொறுமை விடாமல் வியாபாரம் கவனிப்பது நல்லது. பணியாளர்களின் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், கொஞ்சம் சமாளிங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளாலே மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளின் பிற்பகுதியிலே ஓரளவுக்கு நிலை சரியாகும். கணவன் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பும் உண்டு. இந்த நாளிலே புதாஷ்டமி அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் துர்க்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுலேயும்
ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 6, 9 என்ற எண்ணையும் மனதிலே சிவபெருமானை வழிபட பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நேயர்களே, நிதானித்து செயல்பட வேண்டிய நாள். ஆனால் கொஞ்சம் விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்டி அந்யோன்யமாக வருவது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கக்கூடிய நாள். புதிய முயற்சிகளை ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. வழக்குகளிலே பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்போது கிடைக்கும். சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வியாபாரத்திலே விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்களும் நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். தேவைக்கு அதிகமான பணம் கிடைப்பதனாலே சிறிது சேமிக்கவும் முடியும். சகோதரர்கள் உங்கள் தேவைகளை அறிந்து உதவி செய்வார்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 3, 5. மனதிலே குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்கள் வாழ்விலே நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் பண வரவுக்கு குறைவில்லாத நாள். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சகோதர வழியிலே செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி தரும். அந்த செலவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நீதிமன்றத்தின் வழக்குகள் இருந்தாலும் வழக்குரைஞரின் ஆலோசனைப்படி நடக்கும்போது ஒரு நல்ல தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாளிலே உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வேறு இடத்துக்கு இல்லை வேறு ஊருக்கு இடமாறுதல் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்திலே விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும். சக வியாபாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. முயற்சிகளிலே கூடுதல் கவனம் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதனாலே சிரமம் ஏற்படும். பிள்ளைகளாலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கணவரின் முழு அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதனால் உற்சாகம் கொண்டு இருப்பீர்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2, 6 என்ற எண்கள் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். அம்பிகை வழிபட சுபிட்சம் உண்டாகும். அதுவும் இன்னைக்கு புத அஷ்டமிங்கிறதுனால, அதுவும் இன்றைக்கி தேதியும் 5ங்கிறதுனால புதனுடைய அவ்வளோ சாரங்கள் இருக்கிறதுனாலே மனதிலே அம்பிகையையும் லக்ஷ்மி தேவியையும் வழிபடுவது, வாராகி அம்மியை நம்ம மனசில் நிறுத்தி கொள்வது, பக்கத்தில் ஏதானும் கோயிலில் காளி கோயில் எதனா இருந்ததுன்னா சண்டி ஹோமம் பண்ணாங்கன்னா போய் பார்த்து விட்டு வருவது உங்களுக்கு நல்லதொரு பலனை வருங்காலங்களிலே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, இன்று பண வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதனாலே சிறிதளவு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலங்கள் இன்று இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 8லே சந்திரன் பயணிக்கப் போகிறார். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மனசு கொஞ்சம் அலபாய விட்டுடாதீங்க. இளைய சகோதர உதவி உண்டு. அரசாங்க வழியிலே எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுபறியாக முடியும்.
அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதனாலே மனத்திலே ஒரு மகிழ்ச்சி, உற்சாகம் கிடைக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளிலே இந்த நாளின் பிற்பகுதியிலே ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. புகுந்த வீட்டு உறவினர்களிடையே நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் தேவையை கணவர் உதவி மூலம் ஈஸியாக செய்து விடுவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 7, 9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் நீண்ட நாள் குறைக்கூடிய ஒரு செல்வ வரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதனால் இதை கண்டினியூவாக பண்ணுங்கள். வள்ளி தேவ சமேதனா திருத்தணி முருகன் அப்படின்னு இருப்பார். திருத்தணி முருகன், பழமுதிர்ச்சோலை முருகன் இவெல்லாம் வள்ளி தேவசேனா சமேத அப்படின்னு இருப்பாங்க. அதனால் இந்த முருகரை நீங்கள் வழிபடுவது ரொம்ப நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி என்பர்களே, ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். இந்த நாளிலே முற்பகுதி கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், பிற்பகுதி கொஞ்சம் அனுசரணையாக போகும். திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான சூழ்நிலை மாறி ஒரு சாதகமான தீர்ப்பு வருவதற்கான நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளாலே பெருமை உண்டு. வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கு வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கவனமாக இருந்தால் மட்டும் போதும். உயர் அதிகாரியிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே சற்று இழுபறியாக இருக்கும். 7ஆம் இடத்திலே சந்திரன் வந்திருக்கிறார். துலாம் அப்படின்னாலே நேர்மை, தர்மம், நியாயம் அப்படின்னு இருக்கும். அப்படி நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வியாபாரத்திலே கடுமையாக உழைக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டு. கடுமையாக உழைச்சால்தான் விற்பனையை அதிகரிக்க முடியும். சக ஊழியர்களும் இணக்கமாக நடந்து கொள்வது, சக பணியாளர்களை பார்த்து கொள்வது, பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் போது அது இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி ஒரு கலந்து கட்டின சூழ்நிலையாக இந்த நாள் அமையப் போகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் கொஞ்சம் சலிப்படையாமல் செய்யக்கூடிய மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கணவர் பிள்ளைகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்து மகிழ்வதனாலே உங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் பணிகளிலே கவனம் தேவை. அடுத்தவர்கிட்ட கொடுத்துட்டு வேலையை செய்யாதீங்க, டிஸ்டர்ப் ஆகிடும். 5, 6 என்ற எண் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த நாளிலே வெங்கடேச பெருமாளை மனதால் நினைக்கும் போது வழிபடக்கூடிய தெய்வமானவர் உங்களுடைய வினைகளை நீக்கி வாழ்விலே சுபிட்சத்தை தருவார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பால்ய நண்பர்களை சந்திக்கும் போது மகிழ்ச்சி, ஆறுதல் உண்டாகும். சகோதரர்களாலே சில சங்கடங்களும் உண்டாகும். பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த சுபதெய்தி கிடைப்பதிலே வாய்ப்பு உள்ளது. ஆனால் சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு முழு ஆதரவை தருவார்கள் என்று சொல்வதற்கில்லை. 6ஆம் இடத்துல சந்திரன், அதனால் வேலையில் பலு அதிகரிக்கும். விரும்பத்தகாத இடமாற்றங்கள், அதிகாரிகளும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் இருக்கும். சக ஊழியர்கள் கொஞ்சம் சொந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்துலேயும் அதே மாதிரி தான், லாபம் சுமாராக தான் இருக்கும். பற்று வரவில் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் சரக்கு கொள்முதலுக்காக கொஞ்சம் தூரம் போய் பாயிண்ட் வராமல் இருக்கும். அதனால் டயர்ட்ஸும் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கொஞ்சம் சற்று சிரமமாக இருக்கும்.
கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு யோசிங்க. ஆறுதலான விஷயமாக பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்பதனாலும், இந்த நாளை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு 1, 7 என்ற எண்களை பயன்படுத்தும் போதும், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட போதும் உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தேவையான அளவுக்கு பணம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 5ல் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார், ஆனால் சேமிக்க முடியாதபடி சூழ்நிலையும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களை பற்றி விமர்சித்தாலும் அவதூறு பேசினாலும் பொறுமையாக இருப்பது நல்லது. டெஸ்ட் த பேஷன்ஸின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கொஞ்சம் பேசுகிறது குறைச்சிக்காம சுமூகமான உறவோடு அவங்களோட இருக்கிறது நல்லது. பண வரவு அவர் மூலியமாக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனாலே தந்தையை மதியுங்கள். அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும். சக ஊழியருடன் அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் வேலைகளை மற்றவரிடம் கொடுப்பதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் கடுமையாக அதிகாரிகள் உங்களை சாடுவதற்கு வாய்ப்பும் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வியாபாரத்திலே விற்பனை கொஞ்சம் வழக்கம் போல தான் நடக்கப் போகிறது. சக வியாபாரியின் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுமையை அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிறந்த வீட்டிலே இருந்து ஒரு நல்ல எதிர்பார்த்த சலுகைகள், சாதகமான பதில்கள், காரிய சித்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அவர்களுடைய பாராட்டும் பெறுவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சுமை வேலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அடுத்தவங்கள்ட்ட டெடிகேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. ரிப்பீட்டட் மீட்டிங் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. ரிவ்யூ மீட்டிங் போது பார்த்துக்கிடுங்க. ஈவினிங் ரிவ்யூ கொஞ்சம் அலர்ட்டாக இல்லைன்னா இன்றைக்கி சிக்கலில் முடியும். அதிர்ஷ்டம் தரும் எண்களாக 2, 4 என்ற எண்களை பயன்படுத்துங்கள். கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்கும்போது இந்த எண்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பிரத்யக்ஷ தெய்வம்னு சொல்லுவோம் சூரியனை ஒரு தடவை பார்த்துருங்க. காலையில் சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உங்களுக்கு சூரிய வழிபாடு ரொம்ப தேவைப்படுறது. அதுவும் இன்னும் புதன் அஷ்டமியோடு சேர்ந்த நாட்களிலே சூரிய வழிபாடு விசித்தமான விஷயமாக சொல்கிறார்கள். அதனால் அவசியம் சூரிய வழிபாடு செய்வது உங்கள் வாழ்விலே வளத்தை உண்டாக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நேயர்களே, எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மற்றவர்களுக்கு கொடுத்து வராதுன்னு நினச்சிருந்த கடன் தொகையை வந்து சேரக்கூடிய நாள். உங்களுடைய சுகஸ்தானத்திலே சந்திரன் பிரவேசித்திருக்கிறார். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். சிலருக்கு வாழ்க்கை துணையினால் ஆதாயம் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. திருமண முயற்சிகளே கொஞ்சம் சற்று இழுபறிக்கு பின்னே சாதகமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சகோதர வழியிலே சில சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கிவிடும். அவர் மூலம் ஆதாயம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்திலே எதிர்பார்த்த பதவி உயர்வு வந்து சேரும். சம்பள உயர்வு வந்து சேரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணி நிரந்தரம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இன்று உண்டு. அதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதனாலே உற்சாகமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்திலே விற்பனை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிற மாதிரி லாபம் கிடைக்கும். அதனால் என்ன உழைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் லாபம் இருக்குன்ற உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு மனசிலே கொஞ்சம் உற்சாகத்தை தருவதாக இருக்கும். சிலருக்கு பிள்ளைகளாலே ஆதாயம் உண்டாகும். கணவருடன் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரணையாக செல்வது நல்லது. அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள் எதிர்பார்க்கக்கூடிய நாட்களாக இந்த நாள் அமையப்போகிறது. 3, 6 என்ற 2 இலக்கங்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை வரிசைப்படுத்தி கொடுக்கும். சிவபெருமானை இன்று வழிபட வாழ்விலே முன்னேற்றம் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.
கும்பராசி அன்பர்களே, வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். குடும்பத்திலே 3வது நபரின் தலையீடு காரணமாக குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. 3ஆம் இடத்திலே தான் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுறது நல்லது. நல்ல எதிர்பார்த்த செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குது. இருந்தாலும் பொறுப்புகளை நிறைவேற்றி கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். சோர்வு உண்டாகும். இளைய சகோதரர் மூலம் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அலுவலகத்திலே உங்கள் திறமைக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. உயர்ந்த பதவி உங்களை வேண்டு சேரி வரும். சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியருடன் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும். வேறு வேலைக்கு முயற்சி சாதகமான பதிலை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்திலே விற்பனை லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடைபெறும். வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பணியாளர்களின் விற்பனையும் அதிகரிப்பதனாலே ஆர்வம் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் கிடைப்பதனாலே மன நிறைவு கிடைக்கும். புகுந்த வீட்டினே பாராமுகமாக இருந்த ஒரு மனப்பான்மை மாறி ஒரு நல்ல அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறதுனால உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 2, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் திருப்பதி வெங்கடேச பெருமாளை மனதில் நிற்பதும் ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் அஷ்டமியோடு சேரும்போது புதனை எவ்வளோ தூரம் வர்ஷிப் பண்ணுமோ அவ்வளோ நல்லது. அதுவும் புதன்கிழமை அன்னைக்கு 5ஆம் தேதி வேறு இன்றைக்கி பிப்ரவரியில் இருக்கிறதுனால 5ங்கிறது புதனுடைய நம்பர்னால வெங்கடேச பெருமாள் பிரத்யக்ஷ தெய்வமாக இருப்பதனாலே நமக்கு குபேர சம்பத்து என்ற வரம், பண வரவு, பொருளாதாரத்திலே சீர்கேடு இல்லாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்திலே ஒரு அமைதி வரணும் என்றாலும் இந்த வழிபாடு மிகுந்த உகந்ததாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, பொருளாதார வசதியை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக காணப்படக்கூடிய நாள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு, ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உறவினர்களால் வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும். குடும்பத் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்ட பிறகு செய்யுங்க இன்றைக்கி. ஏன்னா குடும்பத்தில் ஸ்தானத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதுவும் பரணி நட்சத்திரத்துக்குனா கொஞ்சம் எரிச்சல் சூழ்நிலைகள் உண்டு. அதனால் இந்த நாளின் தொடக்கத்தை அழகாக திட்டமிடுவதனாலே இந்த நாளை நீங்கள் செதுக்கிக் கொள்ள முடியும். அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. இப்போதைக்கு சலுகைகள் எதுவும் கிடைக்காது. சிலருக்கு இடமாற்றல்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. சக ஊழியர்கள் உங்களோட இணக்கமாக இருப்பார்கள். வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் அளவு லாபம் கிடைக்கலனாலும் வியாபாரம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்திதியில் தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்திலே கொஞ்சம் பண கஷ்டங்கள் உண்டு இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது தேவை. அலுவலகத்துக்கு செல்லும் அன்பர்களுக்கு அந்த பெண்கள் இன்றைக்கி கொஞ்சம் வாழ்க்கையில் எப்படி கவனத்தோடு இருக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி தொழிலும் கவனத்தோடு இருங்க. கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் பண இழப்புகள் வாய்ப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த நாளின் மேலும் உற்சாகப்படுத்துவதற்கு 2, 5 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த எண்ணானது சிக்கலில் இருந்து உங்களை விடுபடுத்திவிடும். இந்த நாளின் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் பார்த்து வாங்க. ஒரு தடவை விசிட் பண்ணி அவரோட சுவாமிக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிடுங்க. இல்லை மனசிலேயே நீங்கள் சிவனை வழிபட்டாலும் போதும். நமச்சிவாய என்ற நாமமே போதும்ன்றோம். அந்த நாமத்தை சொல்லுங்கள். அதனால் வரக்கூடிய பலனாக இந்த நாள் சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.